முன்னாடி நீங்கள் இவ்வளோ அழகான ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்க, அப்படியே வார்த்தைகள் அப்படி கொட்டுது மழை போல் அப்படிங்கிறதுனால எனக்கு இது கேட்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா அந்த ஸ்டேஜ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கைத்தட்டல் எவ்வளோ பெரிய போதை. கைத்தட்டலை விட நான் அமைதியை ரொம்ப விரும்பக்கூடிய ஆள். பட் உங்களுக்கு கைத்தட்டல் தானே? ஆமாம், கைத்தட்டல் உளுந்து இல்லை கைத்தட்டல் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பேச்சு பெரும்பாலும் நான் என்ன பார்க்குறேன்னா, பேசி முடித்த உடனே அங்கே எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைதி இல்லை, ஒரு மயான அமைதி இருக்குல்ல, அது தர்ற போதை வேறு. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது கைத்தட்டக்கூடாது. அவன் ஏன்னா ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று ஒரு மனிதனை மாற்றக்கூடிய விஷயத்த சொல்லும்போது கைத்தட்ட முடியாது. அவன் அதுக்கப்புறம் மனசு தான் படப்படக்கும், அவன் மனசு கடக்கடன்னு அடிக்கணும் இல்லையா? இல்லை அங்கே நடந்தது. ஆமாம், அங்கே இல்லை. நான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பெரும்பாலான ஸ்டேஜ்களில் அப்படி தான் இருக்குது. நான் பேசி முடித்தா, நான் பேசுனதுக்கப்புறம் நான் என்னுடைய நண்பர்கள் சொல்கிறது பெருசாக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ப்ரிப்பேர் பண்ணாமல் நேரடியாக அங்கே என்ன மனசில் தோணுதோ அதை மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த காலத்துக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே நான் பேசக்கூடிய வழக்கத்தை அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டே இருக்கேன். அது என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அப்படி இல்லை, இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப பண்ணலான்னு தோணுது. ஆனால் அது பதட்டத்தில் மறந்துடுது. அது ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு போனோம்னா அது செட் ஆக மாட்டேங்குது நமக்கு. ஆனால் என்னென்னா ஒவ்வொரு முறையும் கைத்தட்டுங்கிறது என்னென்னா இடையில எந்த ஹாஸ்யமும் இருக்காது, நேராக கம்மிங் டு த பாயிண்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்லை இதுக்கான விளைவுகள் என்ன? அந்த மேடைகள் மட்டும் தான் இது வரைக்கும் பேசியிருக்கேன். மேபி அந்த ஜனரஞ்சகமாக எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய மேடைகள் நான் அமைஞ்சதுன்னா மேபி அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பார்க்க முடியும். இது வரைக்கும் பேசின எல்லாமே, அதாவது மேலே போகிற ஒருத்தன் மேலே வான்னு கூப்பிடும்போது கைத்தட்ட முடியாது. நான் போகிற எல்லாமே, நான் மேலே போகிறேன், யாரெல்லாம் வரீங்களோ வாங்க அப்படின்னு கையை கொடுத்து கையை கூப்பிடும்போது எல்லாருக்கும் திகிலும் பயமும் தான் இருக்கும். நீ எங்கே இருக்க, நீ இன்னும் 100 அடி ஆழத்தில் இருக்க, ஒரு 20 அடி பள்ளத்தில் நீ இருக்க, நீ இன்னும் குறைந்தபட்சம் நீ சராசரிக்கே மேலே வர வேண்டி இருக்குது. நான் அதை தாண்டி நான் ஒரு அப்பக்ஸ் மாதிரியான ஒரு உச்சிக்கு நான் கூட்டுவேன். அப்பக்ஸுங்கிறது இன்றைக்கி வார்த்தை கொடுத்துருக்கோம், பட் இந்த சிந்தனை ஆரம்பத்துலேருந்து இருக்கேன். ஸோ அதை நோக்கி போகும்போது அங்கே மௌனம் பயங்கரமான டிராஸ்டிக் மூமெண்ட். அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. சொல்லுவாங்க இசையில் கூட மௌனத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி. ஆமாம், சைலன்ஸ் தான் கிரேட்டஸ்ட் இசை இல்லையா? அது மாதிரி இப்போது அபெக்ஸ் சீக்கர்ஸ் அப்படின்னு வரும்போது அதோட விஷன் என்னங்க? எது உங்களை வந்து அபெக்ஸ் சீக்கர்ஸாக ஆரம்பிக்க வச்சது? அதாவது அபெக்ஸ் சீக்கர்ஸ் மாதிரி நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்னை மாதிரியான நபர்கள், நான் ஒரு 20-25 வருடங்கள் அடைஞ்ச இடத்த அபெக்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஒரு பையன் சேர்ந்தான்னா ஒரு வருடத்தில் வந்துட முடியும். இதோட சிம்பிள் நோக்கம் தான் அபெக்ஸ் சீக்கர்ஸ். ஏன்னா நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன், ஒரு தமிழ்லேயே பார்க்குறேன், தமிழ்லேயே பேசுகிறேன், தமிழ்லேயே பழகிறேன், இவ்வளோ வாசிக்கிறேன். இவ்வளோ இருந்தாலும் இந்த இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 18 வருஷமாக உயர்கல்வி படிப்பில் இருக்கிறேன், ஒரு 2 முனைவர் பட்டம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இந்த ஆங்கிலத்து மேலே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது இல்லைங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன், இறங்கி நம்ம சிலம்பு சுற்றுற மாதிரி ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அதில் விளையாட வேண்டியிருக்கு. ஸோ அந்த இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இதில் எனக்கு என்னென்னா, எனக்கு காலம் கிடைத்த, எனக்கு கொடுத்த கொடை வந்து ஆசிரியர்கள் கிடைச்சதுனால மட்டும்தான் என்னால் தொடர்ச்சியாக இவ்வளோ தூரம் வர முடியுது. ஒன்று நம்மளுடைய இன்னர் புஷ் ஒன்று இருக்குது, ரெண்டாவது அதுக்கான காலம் நமக்கு அதுக்கான ஆட்களை கொடுக்குது, காலம் கொடுக்குது. அதுதான் அவங்கள ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன். அனைத்து சந்திப்புக்குமே தற்செயல் சந்திப்பு தான். அதாவது நமக்கு தற்செயல், ஆனால் காலத்தை அது ஸ்ட்ரக்சரில் நம்ம அவங்களெல்லாம் சந்திக்கிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது அப்பெக்ஸை அந்த தற்செயலை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா தான் நான் அப்பெக்ஸை பார்க்குறேன். அப்பெக்ஸுங்கிறது ஒரு சின்ன டிஃபைனிங்குள்ளே நான் அதை வந்து செட் பண்ண விரும்பலை. அப்பெக்ஸுங்கிற என்ன கிரியேட் ஆன என்னென்னா, திடீர்னு பைஜூஸ் பார்க்குறோம், பைஜூஸோட பெரிய வீழ்ச்சி பார்த்து மொத்த 8 கீழே விழுந்துருச்சு அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது மொத்தமாக கீழே விழுந்துச்சுன்னா அப்போ இதுதான் நம்ம ஆரம்பிக்கிறக்கான நேரம் போலுக்கு, 8 ஆரம்பிக்கிறக்கான நேரம் சொல்லி அப்புறம் அது சம்மந்தமாக நிறைய போகிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய செய்கிறோம், பார்க்குறப்ப நிறைய நண்பர்களோட பேசும்போது என்ன புரியுது அப்படின்னா, 8ங்கிறதே ஒரு ஆசிரியரையும் மாணவரையும் இணைக்கிறதுக்கு, ஒரு பெருவாரியான ஆசிரியர்களையும் பெருவாரியான மாணவர்களையும் இணைக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாஸ்டர் இருக்கார், ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கிறாருன்னா அந்த மாஸ்டர் ஒரு நாளைக்கு வகுப்பில் ஒரு 50 பேர் 60 பேர் பாடம் எடுக்கிற இடத்துல சைமல்டேனியஸாக ஒரு டெக்னாலஜி மூலமாக ஒரு 5000 பேர் உலகம் முழுக்கக்கூடிய மொத்த பேர்ட்டு உரையாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுதான் டெக்னாலஜி இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, காலப்போக்கில் இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு சுரண்டல் வந்துடும் இல்லைங்களா? சுரண்டல் வர என்ன வருதுன்னா, மொத்தத்தையும் எல்லாத்தையும் ரெக்கார்டட் வெர்ஷன் ஆக்கி அந்த மாணவர்களோட நேரடி தொடர்பு இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கி மொத்த பேருமே ரெக்கார்டட் வெர்ஷனுக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா அது ரொம்ப செலவு கம்மியான விஷயம் கூட, அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ஓரளவு அது சம்மந்தமான பழக்கம் இருக்கக்கூடிய, இல்லை அது மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் புரிதல் இருக்கக்கூடிய, கொஞ்சம் பொருளாதார பின்புலம் இருக்கக்கூடிய, அப்பா அம்மா கொஞ்சம் ஃபெசிலிட்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு நல்ல சொசைட்டிலேயோ ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல ஃபேமிலிங்கிறது எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு ஓரளவு அந்த பழக்கம் புரிதல் இருக்கும், அவங்க பண்ணிக்குவாங்க. ஆனால் நமக்கு 80% அப்படி இல்லை. ஸோ இவங்க இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கான வேலை என்னென்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கான ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படின்னு பார்க்குறோம்.
ரெண்டாவது இப்போ நான் பார்க்குறேன் எங்களுக்கு அண்ணா அகாடமி இருக்குது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அண்ணா அகாடமின்னு ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப பெரிய லெஜண்ட், நல்லாவே பண்ணுறாங்க. அப்புறம் யுகேமின்னு ஒன்று இருக்குது, எஜுவேரான்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான பல்வேறு கோர்சஸ் நான் பார்க்குறேன். இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் எல்லாருமே ஆன்லைன் கோர்ஸ். 500 ரூபா கொடுத்தேனே இவ்வளோக்கான கண்டென்ட் கொடுக்குறேங்கிறான். 1 லட்சம் கோர்ஸ் வச்சிருக்கேன், 3 லட்சம் கோர்ஸ் வச்சிருக்கேன். 3 லட்சம் கோர்ஸை படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? இன்றைக்கி எனக்கு என்ன தேவை, என் மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, இதை என்னால் புரிஞ்சிக்க முடியுமா, ஆசிரியரோட தொடர்பு கொள்ள முடியுமா, நான் நினச்சதை கம்யூனிகேட் பண்ண முடியுமாங்கிறத எங்கள் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்கேயுமே இல்லை. ஆனால் எல்லாருக்குமே, ஆனால் இப்போ அபெக்சிகஸ் மட்டும் இல்லை, இதே மாதிரி தமிழகம் முழுவதும் நான் மார்க்கெட்டுக்கு போகிறோம் இல்லையா, இது வரைக்கும் ஒரு 300-400 கல்லூரிகளுக்கு நாங்கள் எங்களுடைய சேல்ஸ் டீம் போயிட்டு வந்திருக்கு. 400 இடங்கள் போன இடத்துலையும் எல்லா இடத்துலையும் சார் எங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், ரொம்ப குறைந்த விலையில் பண்ணுறாரு அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே ஒருத்தர் இருப்பார், அவர் உண்மையில் ரொம்ப டேலண்டடான ட்ரெயினராக இருப்பார். அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவார், இமிடியேட்டாக இப்போ நமக்கு ஒரு இன்னர் வேக்கம் வந்த மாதிரி, எவ்வளோ நாள் தான் நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது, நான் இந்த வேலையை விட்றேன், நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இந்த கம்பெனி ஆரம்பிப்பார். கம்பெனி ஆரம்பித்த உடனே என்னென்னா அவர் போவார், ஒரு ஆர்டர் எடுப்பார். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நபரால் ஒரு வருடத்திற்கு டெக்னாலஜி இல்லாமல் நேரடியாக 1000-1500 பேருமே கிளாஸ் எடுக்க முடியாது. ஆனால் 1500 பேர் மட்டுமே கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஜெயிக்கவும் முடியாது, அவன் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன, நம்ம அல்டிமேட்டாக அவனுக்கு அடுத்த ஆள் தேவைப்படுறான். இமிடியேட்டாக ஹியூமன் மைண்ட் என்ன பண்ணணும்னா, அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் ஒரிஜினல் ஆண்டர்பிரனராக இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஒருபடி கீழான ஆளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. என்றைக்கு நீங்கள் உங்கள் எம்ப்ளாயி உங்களோட 4 மடங்கு உயர்வான எம்ப்ளாயி எடுக்காமல் நம்மளோட கம்மியான எம்ப்ளாயி எடுத்து அவங்களுக்கு ரொம்ப குறைந்த ஊதியத்தை கொடுத்து திருப்பி நீங்கள் பண்ணும்போது ஏற்கனவே என்ன பிரச்சனை மார்க்கெட்டில் இருக்கோ அதே பிரச்சனைக்கு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அப்போ நீங்கள் தலையாக இருப்பீங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடியலாம் வாளாக இருக்கும். அப்போ உங்களால் மார்க்கெட்டில் அந்த ஸ்டடீஸ் கொடுக்க முடியாது. எந்த நிறுவனம் உங்களை பார்த்து ரொம்ப ஈகராக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதோ அந்த நிறுவனத்தோட முதல் 6 மாதத்தில் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் உங்களால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்தில் கொடுக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் ப்ரெசன்ஸு ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அப்போ உங்களுடைய சின்ன சின்ன டீமை கொண்டு போய் நீங்கள் குட்டி குட்டி பசங்களை அங்கங்கே வச்சிங்கன்னா என்ன நடக்கணும், ஏற்கனவே அது இல்லாமல் தான் ஒருத்தர் சிரமப்பட்டுருக்கான். இது மேலே இந்த சிஸ்டம் மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு இன்றைக்கி ட்ரைனிங்னாலே பயம் ஆகி போயிருச்சா இல்லையா. சினிமாக்கள் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய ஸ்கேமுங்கிறான் அதுங்கிறான். ஏன்டா ஒருத்தன் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது ஒருத்தன் ஒரு வேலையை தவறாக செஞ்சால் மொத்த சினிமாவை அது சம்மந்தம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. மொத்த சினிமாவை எடுக்கிறான். ட்ரைனிங்னாலே மோசம், ட்ரைனிங்னா ஆமாம் ஒரு கம்பெனி தப்பு பண்ணிட்டான், எல்லாருமே பண்ணிட்டான். இல்லை, இப்போ எனக்கு அது ஒரு சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது டெஃபினெட்லி எல்லா கம்பெனிலும் இப்போ நீங்கள் ஒரு அபெக்ஸ் சீக்கர்ஸில் சிஇஓவாக இருந்தாலும் உங்களுக்கும் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. நீங்களும் வந்து நிறைய நபர்களை எடுத்து ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க, இன்டர்வியூஸ்லாம் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது சக்தி கிருஷ்ணன் போலவே இன்னொரு க்ளோன் இருக்கணும், அப்போ தான் அந்த கம்பெனி நல்லா செயல்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு வருது. இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட எனர்ஜியில், உங்களோட மைண்ட் செட்டில், உங்களோட அப்ரோச்சில் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஒரு நிறுவனம் ஜெயிக்க முடியும். இது வந்து மோர் ஆஃப் பர்சனல் திங் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் சொன்ன ஆன்லைன் கோர்சஸ் எல்லாத்துலேயும் நானும் என்ரோல் பண்ணியிருக்கேன், சிலதெல்லாம் படிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனுக்குமான ஒரு நேரடி தொடர்போ அது வந்து இன்னும் அவங்கள ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அபெக்ஸ் சீக்கர்ஸ் ஒரு கல்லூரியில் போய் அவங்க அந்த மாணவர்களை ட்ரெயின் பண்ணாலோ இல்லை அதை தரத்தை உயர்த்துறாங்க அப்படின்னாலோ என்ன ரோல் முக்கியமாக நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க போய் அந்த பர்சனலோட? முதல்ல போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம், அந்த கல்லூரியை முதல்ல அனலைஸ் பண்ணுறோம். அந்த கல்லூரியோட முதல்ல இன்றைக்கி பெரிய வேலையை அந்த கல்லூரியில் போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இதோட புரிதல் மாணவர்களுக்கு இருக்குது. இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் நேரடியாக மாணவர்கள்ட்ட போய் B2C மாடலை வந்து ஏன் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு இட்ஸ் ரொம்ப ஈஸி சேல் அது. ஏன்னா ஈஸி சேல்னால் ஒரு பையனுக்கு ஆர்வம் இருக்குது, ஒரு பையன் எல்லாருக்குமே நான் ஒருபடி மேலே போகணும், எல்லாருக்குமே நான் ஒருபடி மேலே ஒரு பக்கம் மேலே சம்பாதிக்கணும், இல்லை வாழ்க்கையை செட்டில் ஆகணும், ஏதோ ஒன்று கற்றுக்கணுங்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே ஷார்ட் டைம், அதுக்குண்டான பெயினுக்கு தயாரான பையன் தயாராக இருக்கான். அதை நீங்கள் ஏதான ஒரு நல்ல மார்க்கெட்டிங்லேயோ விதவிதமான ஸ்கீம்ஸ்லையோ ஆஃபர்லையோ அதுக்குண்டான சரியான மெத்தடில் நீங்கள் ரீச் பண்ணும்போது பசங்களை டைரெக்டாக எடுத்துடலாம். ஆனால் இன்ஸ்டியூஷன் போகும்போது நீங்கள் ஒரு 2 வருட கம்பெனி, அவன் 25 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும், அந்த ஏரியாவோட நல்லது கெட்டது தெரிஞ்சுவேன். ரெண்டாவது ஒரு பொழுதும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ரெவன்யூ ஷேர் பண்ண தயாராக இருக்காது. இதை நான் எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு நீங்கள் பொறியியல் கல்லூரின்னு எடுத்துகிட்டா ஒரு 600 கல்லூரி இருக்குது, மொத்தம் 650 கல்லூரி இருந்து இன்றைக்கி வந்து கால ஓட்டத்தில் சரியாக நடத்தாதனால, குவாலிட்டி கொடுக்காதனால இன்றைக்கி ஒரு 480 கல்லூரி என்னமோ இருக்குது. அந்த 480 கல்லூரி 25% மேலே அட்மிஷன் போட்ட கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 280 காலேஜ் தான் இருக்குது. ஸோ 280 காலேஜ் தான், ஒரு 250 காலேஜ் தான் இருக்கும். இன்னும் நீங்கள் டவுன் ரோடு போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட போதுமான குவாலிட்டியோட ஃபேக்கல்ட்டியோடு இருக்கக்கூடிய காலேஜ் போனீங்கன்னா 100 காலேஜ் ஆயிரும். அவ்வளோதான் இருக்கும். மொத்தமே 100 காலேஜுக்கு மேலே இருக்காது. அப்போ காலேஜ் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, முதல் முறையாக 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கும் போது அன்றைக்கி அவ்வளோ தேவை இருந்தது. ஒரு கடையை ஆரம்பித்த இடத்துலையே முதல்ல போயிடும் இல்லைங்களா. எடுத்த உடனே ஒரு இடத்துல புதுசாக ஒரு ஏரியா எக்ஸ்டென்ஷன் ஆகுது, எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது வைக்கக்கூடிய முதல் சூப்பர் மார்க்கெட் ஓடிடும். அது பை டிஃபால்ட். ஏன்னா அது தேவைக்கு நீங்கள் நீடுக்கு ரெடி பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஓப்பன் பண்ணால் எல்லாம் வந்து ஏன்னா நீடு அது
நீங்கள் நீடை விற்கும்போது மார்க்கெட் உங்களை ஃபில் பண்ணிடும். ஆனால் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எப்போவுமே ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஆப்ஷன்ஸ் கேட்கும்போது எப்போவுமே ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வணிகத்தில் ஒரு சேல்ஸை நீங்கள் போகும்போது இதுக்கான பை ப்ராடக்ட் கிரியேட் ஆகும். பை ப்ராடக்ட் காம்படிஷன்ஸ் உள்ளே வரும். காம்படிஷன்ஸ் உள்ளே வந்து உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் மேக்ஸிமேஷன் இருக்கும், அதில் பெரிய பெரிய கம்பெனி உள்ளே வரும். அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த பிரச்சனை வந்துடுது. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸில் நாங்கள் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது பெரிய வேலை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, எங்கிட்டே பிஹெச்டி படித்தவங்களாம் இருக்கிறாங்களே, ஏன் நான் உங்கள்கிட்ட வரணும்? அப்போ நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கேன். ஏன்னா நான் சொன்ன அந்த அதே கவிதை பழக்கத்தை தடவை எப்போ ரொட்டீன் ஒர்க்கு செய்யக்கூடிய ஒரு ஆசிரியருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபருக்குமான டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஒன்று சொன்னீங்க, என்ன மாதிரி ஒரு குளோனிங்க அப்படின்னு. ஐ எம் நாட் அ ட்ரெயினர். நான் ஒரு ட்ரெயினர் அல்ல. ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு விஷன் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரியான பெரிய நபர்கள் இருக்கும். எனக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன விஷனை நான் இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர் செய்ய முடியாத இந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸை கூப்பிட்றேன். நீங்கள் தனியாக பண்ணாதீங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் பண்ண முடியும். நம்ம எல்லோரும் ஆர்கனைஸ்டாக இருக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி தான், க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி தான் அது. நீங்கள் எல்லோரும் உள்ளே வாங்க. நீங்கள் தனியாக ஒரு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன ஆட்களை வச்சு பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நீங்கள் யார் ஒரு இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தனியாக போய் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம அந்த மாதிரியான நபர்களை கேதர் பண்ணுறோம். ஸோ இங்கே விஷன் எல்லாம் ஒன்று அப்படி வச்சுக்கலாம். அப்போ என்னென்னா இன்டர்வியூலே என்ன பண்ணுவோன்னா அந்த ஆட்டிடியூட் தான் பேராமீட்டரே. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் ட்ரைனிங்கை தனியாக பிரிச்சிடலாம். எப்படி நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாராலையும் வர முடியாதோ, என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இது வேணும் இல்லைங்களா, அதுக்கான ஒரு அட்ஜ் இருக்கணும். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வர மாதிரியே ட்ரைனிங் நான் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ட்ரெயினர் நீங்கள் பேசும்போது உங்களை திருத்திக்கிட்டே இருப்பான். நீங்கள் பேசும்போது நோ சார் இது வந்து கான்டென்ட் இல்லை கண்டென்ட். என் ட்ரெயினர்லாம் நான் பேசக்குள்ளே உயிர் வாங்கிடும். அந்த மேடம்கிட்ட நான் உட்காந்து 10 நிமிஷம் பேசினா அவங்க 20 நிமிஷம் கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களில் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய நபர்களை ஒன்றா இணைச்சி நம்மளோட ஒரே வேலை தான், நம்ம இந்த மாதிரி திறமையான நபர்களை ஒருத்தனுக்கு ஒருத்தன் கிளாஸ் ஆகாமல் பார்க்குற வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டியூஷனுக்கு போகிறோம், அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க மூலமாக ஆர்டர் எடுத்து அந்த மாணவர்களுக்கு பண்ணுறோம். ஓகே. இப்போது நீங்கள் எஸ்கேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் லா அப்படிங்கிற ஒரு துறையவே நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்க. இப்போ எனக்கு சொல்லும்பொழுது ஒவ்வொரு ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே, அதாவது அந்த இடத்துல எது தேவை, எதற்காக மக்கள் வெளியே போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய காலேஜஸில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் நிச்சயமாக நடக்குது. அதாவது அபெக்ஸ் சீக்கர்ஸ் போய் அந்த காலேஜில் நீங்கள் நாங்கள் உள்ளே இருக்கிறோம் அப்படின்னும் போது டெஃபினெட்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எஸ்கேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். அங்கே இந்த மாடல் செட் பண்ணுங்கிற அந்த ஐடியா தாட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அபெக்ஸை முதல் முறையாக பார்க்கும்போது என்னோட நண்பர் செல்வேந்திரன் மூலமாக தான் அபெக்ஸ் எஸ்கேபி காரணம் அண்ணனை போய் பார்க்க போனோம். பார்த்தவர்கிட்ட பேசணும், பேசி அப்புறம் நண்பர் அரங்கசாமி அப்புறம் பிரதீப் குமார் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும்போது அவர் கொடுத்த ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு முன்னால் நம்ம ஒரு சின்ன கத்துக்குட்டி தான். ஏன்னா அவர் 25 வருஷம் தன்னோட 25வது வயதிலே ஒரு நிறுவனத்தை பெருசாக ஆரம்பித்த ஒரு நபர் வந்து இன்றைக்கி வரக்கூடிய ஒரு பையனை நம்பி ஒப்படைக்கிறதுங்க அதுவே வந்து காலம் தான். அது திருப்பி அதான் செய்ய முடியும். ஆமாம், சில்வர் ஜூப்ளி. இன்னும் சொல்ல போனால் எஸ்கேபியோட அலுமினி இல்லாத தேசமே கிடையாது. இது வரைக்கும் ஒரு 12,000 பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு நிறுவனத்தை ஒருத்தன் வெறும் விஷனோட வாரான அவனை நம்பி கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் ஒன்று என்னோடய நண்பர் செல்வேந்திரனை சொல்லலாம், அப்புறம் இன்னொரு நண்பர் அரங்கசாமி சொல்லலாம். முக்கியமாக இது 2 பேரை தாண்டி எஸ்கேபி காரணம் ஒரு இலக்கியவாதி. அவர் ரொம்ப லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமாக, பொலிட்டிக்கல்லாம் தாண்டி லிட்ரேச்சர் முக்கியமான. அவருக்கு ஒரு மனிதனை பார்த்தோன்னா புரிஞ்சிக்க முடியுது இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அண்ணா இங்கே வாங்க, நான் என்னோடய நண்பர்கள்ட்டே ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த இன்ஸ்டியூஷன் எந்திக்க போகுது, எழுப்பதுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை. இந்த இன்ஸ்டியூஷன் அதுக்கான ஆளை தேர்ந்தெடுத்து ஐ சூஸ் டு ஒன், அவ்வளோதான். இங்கே எதுவுமே நம்ம புதுசாலாம் பண்ண போகிறது இல்லை. அது எந்திக்க போது நம்ம புத்திசாலித்தனமாக மேலே போய் உட்காந்துக்கிறோம், அவ்வளோதான். அந்த ஃபயர் ஆஃப் ட்ராகனில் போய் உட்காந்த மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா, இந்த ட்ராகன் எந்திக்க போது அதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லா காங்கிரீட்டுக்கு அடியிலும் ஒரு காடு ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி அதுக்கான நேரம் வரும்போது நம்ம அதில் போய் உட்காந்துக்கிறோம். ஆமாம், அது நமக்கு தெரியுது. அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க, அவ்வளோதான். நம்ம போய் டக்குன்னு எப்போ வாப்பா நீ குதிரை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், வந்துச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்படி தான் நடந்தது இல்லைங்களா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த லா வந்து ஆரம்பிச்சது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரிகிங் ஃபேக்டராக இருந்துச்சு. அதாவது நீங்கள் சட்டம் பயிலணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே பொதுவாகவே நம்ம ஊர்லேருந்து வெளியூர் தேடி போகக்கூடிய மக்கள் ஜாஸ்தி இருப்பாங்க. திருவண்ணாமலை மாதிரி ஒரு இடத்துல இது போன்ற ஒரு துறையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு விஷன். அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரி, இப்போ நீங்கள் பொறியியல் கல்லூரிகள் மட்டும்தான் டார்கெட் பண்ணுறீங்களா, இல்லை எபிக் சீக்கர்ஸ் வந்து நம்ம? இல்லை, நான் வந்து என்னென்னா இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு லீடு எங்கே கிடச்சுன்னா அபிராமி ஃபிலிம்ஸ்
சொல்லலாம். அபிராமி அவர் இருக்கார் இல்லையா, அவரை சினிமாவில் அபிராமி அபிராமி ராமநாதன் சார், அவரை சொல்லலாம். எப்படின்னா, நான் பார்க்குறேன் தியேட்டர்ஸ்லாம் இனிமேல் ஓடாது, தியேட்டரே போகாது, வைக்காதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைங்க, தியேட்டரில் வந்து நீங்கள் ஒரு காம்போ மாதிரி ஒன்று கொடுங்க. அந்த காம்போவை நேராக கூட்டு போய் அந்த தியேட்டரை வீட்டுக்கு வர வைங்க. அவனை வந்து கொண்டு போய் கொடுங்க. 100 சீட்டு இருந்தால் போதும். மல்டிப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஒரே தியேட்டர்னா 1000 சீட் 2000 சீட்டு வச்சு நம்ம ஓட்ட முடியாது. ஸோ அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி 100 மாற்றுங்க அப்படின்னாரு இல்லையா. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இங்கே நான் பண்ணது. ஸோ எஸ்கேபிங்கிற ஒரு 5000 பேர் படித்த கூட அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன், அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 14 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். இதில் வெறும் பொறியியல் கல்லூரி மட்டும் இருக்குது. ஒரு 60 ஏக்கர் கேம்பஸ். எலிஜிபிள் பிரகாரம் 6 இன்ஸ்டியூஷன் உள்ளே வைக்கலாம். 2 இன்ஸ்டியூஷன் தான் உள்ளே இருந்தது. அப்போ நம்ம போகிறோம். அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இது பொறியியல் கல்லூரி கேம்பஸ்க்குள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். அப்புறம் பயங்கரமாக பேசி கன்வின்ஸ் பண்ணி கையில் காலில் உழுந்து தான் பண்ணோம். அதை பண்ணி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறோம். ஆர்ட்ஸ் காலேஜில் முதல் வருஷம் நல்ல நம்பர் பண்ணோம். இந்த வருஷம் ஒரு ரீசனல் நம்பர் பண்ணிட்டோம். இல்லை, ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒன்று ஆரம்பித்தோம் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் எஸ்கேபி லா ஒன்று ஆரம்பித்தோம். எஸ்கேபி லா ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் பிரகாரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது பயோனியராக நாங்கள் முதலே வாங்கிட்டோம். அது பயங்கர போராட்டத்துக்கு நடுவில் தான் பேசி அதை வாங்கினோம். ஸோ ஏன்னா அந்த ஏரியாவிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து லா ஒரு முக்கியமான படிப்பு. ஏன்னா அந்த சைடில் பொதுவாகவே லேபராக இருக்கக்கூடிய ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பிடிப்பாக இருக்குது, பிடிமானமாகவும் இருக்குது. அம்பேத்கரில் நான் எம்எல்ஏ வந்து அம்பேத்கரில் லா யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன், சியோவில் தான் படித்தேன். அங்கே படிக்கும்போது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படிக்கும்போது அங்கே நிறைய நபர்கள் எல்லாமே திருவண்ணாமலை மாவட்டம் அந்த டவுன் சுற்றி இருக்க மாவட்டத்தில் தான் வருவாங்க. ஸோ அதுக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லா அங்கே ஆரம்பித்தோம். ஆனால் லா ஆரம்பிக்கும் போது ஒன்று தெளிவாக சொன்னோம், சராசரி சட்டக்கல்லூரியாக இல்லாமல் அது என்ன சார் நம்ம மிச்சம் எல்லாமே லாப நோக்காக பண்ணிக்கலாம், இது வேறு. இதை நம்ம வந்து எப்படி இந்த மனிதநேய அறக்கட்டளை மூலமாக அந்த இந்தியா முழுக்க ஒரு ஐஏஎஸ் இருக்காங்களோ, நாளைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் என்ட்ரானால் நம்மளை வர வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 10 சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த எஸ்கேபி லா காலேஜ் ஆரம்பிச்சது. ஓகே, இப்போது விஷன் பற்றி பேசும்போது எனக்கு கேட்கணும்னு தோணுது. பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலே கேட்பாங்க, எந்த காலேஜில் படித்தேன், எந்த ஸ்கூலில் படித்தேன். ஏன்னா தட் டிசைட்ஸ் யுவர் கேரக்டர், நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது வந்து சொசைட்டியில் ஒரு பேட்ச் பண்ணப்பட்டிருக்கும். அப்போது இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ஒரு டிகிரி வச்சுருப்பாங்க, ஆனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். அவங்க எல்லா இடத்துலையும் சரியாக பேச மாட்டாங்க. அவங்க போய் ஒரு இன்டர்வியூவை கிராக் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனாலேயே வந்து நிறைய காலேஜஸில் சேர்க்கவும் மாட்டாங்க. இப்போ அபெக்ஸ் சீக்கர்ஸ் ஒரு காலேஜோட அசோசியேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய தரம் எந்த அளவுக்கு உயர்த்தப்படும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு கல்வியை தாண்டி ஒரு சோஷியலைஸ் பண்ணக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தரப்படும். இல்லை, அதுதான் பண்ணணும். இப்போ நம்மளுடைய எப்படி ஒரு கேம்பிரிட்ஜ் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்ன்னு ஒருத்தன் போகிறாங்க இல்லையா, இன்றைக்கி அபெக்ஸ் சீக்கர்ஸ் புதுசாக இருக்கலாம். நம்மளுடைய லாங் டேர்ம் விஷனில் என்ன இருக்குன்னா, நாளைக்கு அபெக்ஸ் சீக்கர் சர்டிஃபிகேஷன் ஒருத்தன் முடித்தாலே அதுக்கான எலிஜிபிலிட்டி வரணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஆனால் எந்த இடத்துலையும் அந்த காலேஜோட ஒரு கரிக்குலம் பார்ட்னராக மட்டும் தான் நாங்கள் இருக்கோம், ஒரு கம்யூனிகேஷன் பார்ட்னர் மட்டும்தான். ஸோ நம்மளுடைய வேலை என்னென்னா, இன்டர்வியூவை கிராக் பண்ணுறது தான் அபெக்ஸ் சீக்கர்ஸோட வேலை. ஒரு இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது, முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நிறுவனமும் பார்க்குறது, இன்றைக்கி டெக்னாலஜியோ நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இன்டர்வியூ கிராக் பண்ணுறது பெரிய வேலையே கிடையாது. ஒரு ஆப்டிடியூட் முடிக்கிறதோ சின்ன அனலிட்டிக்கிறது, நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஆட்டிடியூட் என்னவாக இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்க, நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ஒரு இடத்துல போய் உட்காந்திங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வேலையை விட்டுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு வேலையை விட்டுட்டு நேராக இங்கே ஷேர்கான் ஒரு கம்பெனிக்கு தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு வரேன். ஒரு ஆங்கில உரையாடல்கள் எல்லாம் நடக்கும். எனக்கு அப்போ எதுவுமே பேசக்கூட தெரியாது. அப்போ நேராக போய் அவர்கிட்ட சொன்னது அதுதான், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அவர்கிட்ட சொன்னால், சார் எனக்கு இன்டர்வியூலாம் கிளியர் பண்ண தெரியாது சார், இன்டர்வியூ போய் உட்காந்து எனக்கு கிளியர் பண்ண தெரியாது, 3 மாதம் டைம் கொடுங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருந்தா வேலை வாங்கி அதுக்கு எனக்கு சம்பளம் வேணாம் சார்னு சொன்னேன். அப்போ தான் அவர் என்ன பண்ணார்னா, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போட வேண்டிய ரீட்டைனர்னு ஒருத்தர் போட்டார். அங்கே இருந்தவர் வந்து ரீட்டைனர் அப்படின்னு சொல்லி ஒரு 5000 ருபீஸ்க்கு எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலாக நாங்கள் வாங்கினதோட டபுள் மடங்கு சேலரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரீட்டைனரை போட்டார். அதுலேருந்து ஒரு 6 மாதத்தில் டீம் லீடர் ஆகி அதில் பிரான்ச் மேனேஜர் ஆகி ஒரு க்ரோத்தே ஒரு 4 இயர்ஸில் சராசரி நபர்கள் சொல்லக்கூடியதில் ஒரு 4 வருஷத்துலேயே வந்துருச்சு. அது பெரிய வேலையே இல்லை. இங்கே நம்ம சொல்லக்கூடிய அந்த ரேட் ரேஸில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு 4-5 வருடங்களில் சீரியஸாக இருக்கணும் கிடைக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இதைத்தான் அந்த அபெக்ஸ் சீக்கர்ஸ் பிராண்டை நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படி தான் பார்க்குறோம். அபெக்ஸ் சீக்கர்ஸில் ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா முதல்ல அவனுக்கு என்ன சொல்கிறது, இந்த லைஃப் போர்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த போர்டமை தாண்டி ஒரு பர்பஸ் தெரியணும். ஏன் போர் அடிக்கு, நீங்கள் யாருக்காவது விளையாடும் போதோ ஒரு ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்கும்போது வரக்கூடாத போர் ஏன் உங்களுக்கு வந்து படிப்பில் வருது அப்படின்னா, முதல்ல அவனுக்கு பர்பஸ் இல்லை, எந்த இடத்த நோக்கி போகணுன்னு இல்லை. ஒரு சினிமாவுக்கு காலங்காத்தால் ஒரு 5 மணிக்கு ஒருத்தன் வந்து நிற்க முடியுது இல்லையா, ஒரு 5 மணிக்கு ஒரு பையன் வந்து காலையில் உட்காந்து ஒரு பெரிய படத்துக்கு பார்ப்போம், அவனுக்கு பிடிச்சிருக்குது. அப்போ நீங்கள் அவனை வந்து இல்லை இந்த பையன் ஜென்சி இப்போ பீட்டா வந்துருச்சு இப்போ, ஸோ இவங்களால் அது பண்ண முடியாது, இவன் அது பண்ண மாட்டான், அவனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் சொல்லலை.
இந்த பசங்களுக்கு. ஏன்னா அவனுடைய ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, கிறிஸ்பாக இருக்கான் பையன். இன்றைக்கி இருக்கக்கூடிய பையன் எதையும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறான். நீங்கள் 3 தடவை சொல்ல வேண்டியது, எம்ஜிஆர் மாதிரி ஒரு 3 தடவை சொன்னால் தான் அது புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற காலகட்டம் போயிடுச்சு. நீங்கள் வாய் எடுக்கும் போதே அவனுக்கு முடிவு பண்ணிடலாம். நீங்கள் பேசுனீங்கன்னா இவங்க இதை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் அவன் ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் டிசைன் பண்ணிக்கிறான். ஸோ அதனால் இவனுக்கு அந்த போர்டம் வந்துடுது. இந்த போர்டம் இல்லாமல் ஃபஸ்ட்டு அவனை அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை பண்ணுறது அப்பெக்ஸ் சீக்வன்ஸ் எண்டு ப்ரோக்ராம். ஆனால் நாங்கள் எடுத்தோன்னே இதை கொண்டு போய் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறது இல்லை. முதல்ல நம்ம சொல்கிறது கான்வர்சேஷனை பில்டு பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறோம் பசங்களுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் முதல்ல கிராமருக்குலாம் போனோம். ஆனால் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்ன, நாங்கள் இது வரைக்கும் போய் நிறைய ஒரு 300 கல்லூரிக்கு போனதில் எவாலுவேஷன்லாம் பண்ணோம். காமன் யூரோப்பியன் ஃப்ரேம்வொர்க்னு ஒன்று இருக்குது. அது பிரகாரம் ஒரு 12 பேராமீட்டரில் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணுறோம். செக் பண்ணி பார்க்கும்போது இந்த IELTS அசஸ்மெண்ட்டில் அந்த ஃப்ரேம்வொர்க்கில் A0 A1 A2ன்னு வரும். அது B2க்கு மேலே போனால் தான் ஒரு பையன் வந்து ஒரு உயர்கல்விக்கு தகுதியாக இருக்கான். A0க்கு கீழே இருக்கான். அதாவது 6th படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு தான் டிகிரி படிக்கிற பையன் இருக்கிறான். ஓகே. ஸோ அப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் முதல்ல ஒரு யூனிஃபார்ம் மாடலோட உள்ளே போனோம். உள்ளே போகும்போது மார்க்கெட் கற்றுக் கொடுத்ததை சொல்கிறேன். யூனிஃபார்ம் மாடலோட உள்ளே நுழையிறோம். நாங்கள் உள்ளே நுழைஞ்சு உள்ளே போனதுக்கப்புறம் மார்க்கெட் எங்களுக்கு வேறு கற்றுக் கொடுக்க இல்லை. நீ நினைக்கிறது மதுரையில் இல்லை, நீ நினைக்கிறது திருச்சி வேறு, மதுரை வேறு, திண்டுக்கல் வேறு, தஞ்சாவூர் வேறு, இது வேறையாக இருக்குது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இவனுக்கு ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, அவனுக்கு ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, மாற்றி கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கஸ்டமைஸ் பண்ணுறோம்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை அவனுக்கான கான்ஃபிடென்ஸ். ஆமல்ல, நீங்கள் அதை விட தாண்டி தர முடியுமா, எனக்கு எவ்வளோ தருவீங்க, எனக்கு 50 லட்சம் தர முடியும்னா நான் வந்து இத்தனை பேரை டீச் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அதை கற்றுக்கிட்டு ஒரு மாஸ்டராக இருந்தாருன்னா அவர் முதல்ல டபுள் ஆகிருப்பார். இந்த வருஷம் ஒரு 100 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய இலக்கு ஒரு 20,000 30,000 மாணவர்களுக்கு இலவசமாக எடுத்துகிட்டு போகலாம்